ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் கடல் பரப்பிலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்கா முதல் முறையாக தனது புதிய ஆயுதத்தை அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளது. அதுதான் ஆளில்லா ட்ரோன் படகுகள். இதுவரை உக்ரைன் போரில் ரஷ்ய கப்பல்களை தகர்க்க பயன்படுத்தப்பட்ட இதே பாணியிலான படகுகளை இப்போது அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக களமிறக்கியுள்ளது. இது ஆபரேஷன் எபிக் பியூரி என பெயரில் நடத்தப்பட்டு வருகிறது. பென்டகன் செய்தி தொடர்பாளர் டிம் ஹாக்கின்ஸ் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்துடன் பேசுகையில், நாங்கள் GARC எனப்படும் ஆளில்லா உளவு படகுகளை பயன்படுத்தி வருகிறோம். இதுவரை 450 மணி நேரத்திற்கும் மேலாகவும் 2200 நாட்டிற்கள் மைல் தூரத்திற்கும் வெற்றிகரமாக ரோந்து பணிகளை மேற்கொண்டுள்ளன என்று உறுதிப்படுத்தியுள்ளார். மேரிலாந்தை சேர்ந்த பிளாக் ஷீ நிறுவனம் தயாரித்துள்ள இந்த 5 மீட்டர் நீளம் கொண்ட படகுகள் உளவு பார்க்கவும், தேவைப்பட்டால் வெடிகுண்டாக மாறி தற்கொலை தாக்குதல் நடத்தவும் பயன்படுத்தப்படலாம். ஈரான் ஏற்கனவே 2 முறை எண்ணெய் கப்பல்கள் மீது கடல் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. அதற்கு பதிலடியாக அமெரிக்கா இப்போது தனது ஆளில்லா படகுகளை களமிறக்கியுள்ளது. ஆனால் இதில் ஒரு சிக்கலும் உள்ளது. கடந்த ஆண்டு நடந்த சோதனையின் போது இந்த GARC படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. தொழில்நுட்ப கோளாறால் நடுக்கடலில் நின்றது போன்ற பல தோல்விகளை சந்தித்துள்ளன. சீனாவை சமாளிக்க மலிவு விலையில் கடற்படையை கட்டமைக்க அமெரிக்கா முயன்றாலும் இன்னும் பல சவால்கள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இருந்தாலும் ஆளில்லா படகுகளை போர்க்களத்தில் பயன்படுத்துவது இதுவே முதல் முறை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இது எதிர்கால கடல் போரின் போக்கையே மாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்ப புரட்சி. ஈரானின் கடற்படையை சமாளிக்க அமெரிக்கா இந்த ரோபோ படகுகளை எப்படி பயன்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.